நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட காதல் தம்பதி தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லி காவல் நிலையத்துல தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெற்றோர்கள் கிட்ட நடத்தின பேச்சுவார்த்தையில சமரசம் ஏற்படாததால காதல் ஜோடிக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்க கூடாது அப்படின்னு போலீசார் பெற்றோருக்கு அறிவுரை கூறி அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அடுத்திருக்கக்கூடிய பாரதி நகர் பகுதியை சேர்ந்தவர் 29 வயதான கணேஷ். இவரும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்திருக்கக்கூடிய ஐயம்பட்டி பகுதியை சேர்ந்த 24 வயதான வளர்மதி அப்படின்ற இளம் பெண்ணும் காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. சென்னையில இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில அப்ப இருந்து இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு கடந்த 3 ஆண்டுகளா இவங்க காதலிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. இந்த விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வர 2 பேருமே வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இளம் பெண்ணுடைய வீட்டுல இதுக்கு சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கோட்டை ஒய்யவந்தான் கோயில்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். இதை தொடர்ந்து பெற்றோர்கள் கிட்ட இருந்தே தங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் அப்படின்ற காரணத்தினால திருவாடானை காவல் நிலையத்துக்கு போயிட்டு இந்த காதல் தம்பதி தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பெற்றோர்களை அழைச்சு போலீசார் சமரச பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்காங்களாம். ஆனா பெண் வீட்டார் இதுக்கு சம்மதம் தெரிவிக்காததால காதல் தம்பதிக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தலையும் நீங்க தரக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் கிட்ட அறிவுரை கூறி காதல் கணவரோடையே அந்த இளம் பெண்ணை போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால காவல் நிலையத்துல கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.